தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. திருப்பத்தூரில் பிடிபட்ட சிறுத்தை அடர்ந்த காட்டுக்குள் விடப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் நகரப்பகுதியில் நேற்று மாலை 3:30 மணி அளவில் சிறுத்தை ஒன்று நகரப்பகுதியில் புகுந்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த சிறுத்தையானது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் நுழைந்தது. இதன் காரணமாக அந்த சிறுத்தை அங்கிருந்த பணியில் இருந்த ஒரு முதியவரை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். வழியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கையிலும் மேற்கொண்டனர். இருந்தாலும் கூட அந்த பள்ளி வளாகத்தில் இருந்த சுற்றுச்சுவரை ஏறி குதித்து அருகில் இருக்கக்கூடிய கார் ஷெட்டில் அந்த சிறுத்தையானது புகுந்து தஞ்சம் அடைந்தது. அதன் காரணமாக பார்க்கும் பொழுது அந்த கார் ஷெட்டில் கார்களை விழுவதற்காக வந்த ஒரு 5 பேர் அந்த காரில் பதுங்கி அந்த சிறுத்தை வருவதனால் அச்சமடைந்து அந்த காருக்குள்ளேயே பதுங்கிவிட்டனர். இந்த சூழ்நிலையில வனத்துறையினர் தொடர்ந்து அந்த சிறுத்தை பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு மருத்துவ குழு மற்றும் அங்கிருந்து அந்த சிறுத்தை பிடிப்பதற்காக சுமார் ஒரு 11 மணி நேரமாக போராடி அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி அந்த சிறுத்தையை பிடித்தனர். இருந்தாலும் கூட அங்கிருந்த மக்கள் எல்லாம் அச்சமடைந்தாலும் கூட 11 மணி நேரம் பிறகு அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதன் பிறகாக அந்த சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்கு எடுத்து சென்று மருத்துவ கண்காணிப்பு பிறகே அந்த வனப்பகுதியில் விடுவதற்காக எடுத்து சென்றனர். அதன் பிறகாக அந்த சிறுத்தை நல்ல நிலைமையில் இருந்ததன் காரணமாக தற்பொழுது அடர்ந்த வனப்பகுதியில் அந்த சிறுத்தையை கூண்டில் இருந்து அந்த சிறுத்தையை வெளியேற்றி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த சிறுத்தையானது துள்ளி குதித்து அந்த இருக்கக்கூடிய வனப்பகுதியில் சென்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.